ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் இந்த வாரம் பேக் அவுட் அட்டாக்கிங் வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு டீமில் பேக் அவுட் அட்டாக்கிங்கை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீம் அட்டாக்கிங்கில் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ மெயின் கான்செப்ட் என்னென்னா, பேக் அவுட் அட்டாக்கிங் மூலியமாக ஒரு டீமோட அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த்தை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறதுக்காகத்தான். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பேக் அவுட் அட்டாக்கிங்க்கு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, எப்போவுமே பேக் அவுட் அட்டாக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு 1 ஜோனும் 5 ஜோனும் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம 6 ஜோனில் அட்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரீச் பிளாக்கருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அட்டாக்கிங் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டார்கெட் எப்போவுமே 1 ஜோனும் 5 ஜோனும் இருக்கக்கூடிய ஜோனில் தான் நம்மளுடைய அட்டாக்கிங் டார்கெட் இருக்கணும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட் எப்போவுமே அட்டாக் லைனுக்கும் மிடில் லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜோனாக தான் இருக்கணும். எதுக்காக நம்ம இந்த ஜோனை யூஸ் பண்ணுறோன்னா, எப்படி ஃப்ரண்ட் கோர்ட்டில் அட்டாக்கிங் பண்ணுவோமோ அதே சேம் பவரோட நம்ம பேக் அவுட்லேயும் நம்மளால் அட்டாக்கிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் விளையாடக்கூடிய பிளாக்கரோட ஹேண்ட்ஸை நல்லாவே அப்சர்வ் பண்ணி நம்மளால் அடிக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சில் பாலை மீட் பண்ணும்போது அட்டாக்கருக்கு நிறையா அட்வான்டேஜஸ் உண்டு. டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னா, நம்மளுடைய லெக் மூமெண்ட். ஆல்ரெடி நம்மளுடைய அட்டாக்கிங் வீடியோவில் இந்த லெக் மூமெண்ட்டை பற்றி நம்ம சின்னதாக சொல்லியிருப்போம். எப்போவுமே பேக் அவுட் அட்டாக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் லெக்கான லெஃப்ட் லெக் எப்போவுமே டேர்ன் பண்ணி வைக்கக்கூடாது. என்ன ரீசன்னா, பாடி ட்ராவல் ஆகாது. ஸோ லாஸ்ட் லெக்கை எப்போவுமே டேர்ன் பண்ணி வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அட்டாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய பாடி ட்ராவலிங் நல்லாவே இருக்கும். ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னா, நம்ம 6 ஜோனில் டிஃபென்ஸ் ஆடினதுமே அந்த ஜோனில் இருந்தே நம்மளுடைய டேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டெப்போ இல்லை 2 ஸ்டெப்போ பின்னாடி வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் மூலியமாக நம்ம டேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய பாடி ட்ராவலிங் அண்ட் அட்டாக்கிங் பவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ப்ராக்டிஸ்குள்ளே போயிடலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபஸ்ட் நான் ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன 4 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போது நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸை டம்மி ப்ராக்டிஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன ரீசன்னா, பேக் அவுட் அட்டாக்கிங்க்கு மூமெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று. மூமெண்ட்ஸ் லோவாக இருந்துச்சுன்னா பேக் அவுட் அட்டாக்கிங்கோட பவரும் லோவாக இருக்கும், பேக் அவுட் அட்டாக்கிங்கோட எஃபெக்டிவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மூமெண்ட்ஸ் இவங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டம்மி ப்ராக்டிஸை நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்துருக்கேன். இந்த டம்மி ப்ராக்டிஸை நம்ம ரெகுலராக கொடுக்க கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் அவுட் அட்டாக்கிங்கோட மூமெண்ட்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். இப்போது நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸை பால் வித் நெட் ப்ராக்டிஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேக் அவுட் அட்டாக்கிங் ட்ரை பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் பேக் அவுட் சம்மந்தமான பல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் கண்டிப்பாக இதை விட பெட்டரான பேக் அவுட் அட்டாக்கிங் பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ மூலியமாக ஒரு பேக் அவுட் அட்டாக்கிங்கோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் சர்வீஸோட டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ் வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம்.